வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஷர்ட்டு நல்லா இருக்கா? நவம்பர் 7 என்னுடைய பிறந்த நாளுக்காக என்னுடைய நண்பன் ரகோத்தமன் பரிசளித்தது. இதில் பேசுகிற முதல் வீடியோ அதனால இந்த தகவலை சொன்னேன். அப்புறம் என்னுடைய பாடிக்கு இந்த ஷர்ட்டு கரெக்டாக உட்காந்துருக்கு இல்லையா? பேசலாம். உங்கள் உடம்புக்கு இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கலரில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டுலாம் பேசலாம். ஆனால் பாடி ஷேம் செய்யலாமா? நாகரிகம் அது அநாகரிகத்தினுடைய உச்சக்கட்டம் இல்லையா? இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பத்திரிகைக்காரனுக்கு தெரியல அப்படின்னு 37 வருட பத்திரிகை அனுபவம் வாய்ந்தவன் அப்படிங்கிற முறையில் நான் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு படம், அந்த படத்தினுடைய விழா, அந்த விழாவில் கௌரி கிஷன் அப்படிங்கிற அந்த நடிகை 96 படத்தில் நடித்தவங்கனாக்கா, அப்போ 96 படத்தில் த்ரீஷாவுடைய ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பள்ளி பருவத்து நாயகியாக நடிச்சிருந்தாங்கனாக்கா, அப்போ இப்போ எவ்வளோ வயசு இருக்குன்னு பாருங்கள். இன்னும் அவங்க முழுசாக ஒரு பெரிய ஹிட்டு கூட அவங்களுக்கு கிடச்சிடல. அவங்க இப்போ தான் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தரமான ஒரு அற்புதமான நடிகை. அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த விழாவில் உட்காந்துருக்கும்போது நிருபர்கள் கேட்குறாங்க, டைரக்டர்கிட்ட, ஹீரோட்ட, இவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க. அப்போது ஒருத்தன் கேட்குறான், பத்திரிகைக்காரன், உங்கள் வெயிட் எவ்வளவு, ஹீரோயினோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்க தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேப். நீங்க யாருக்கு அது கேக்குறதுக்கு? ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நம்ம இப்பெல்லாம் போய் அரிசி கூட நம்ம வெயிட் போட்டு வாங்குறது இல்லை. 25 கிலோ 50 கிலோன்னு தனியாக பிரித்து வச்சிடுறாங்க. ஆனால் ஒரு நடிகையை ஒரு சபையில், ஒரு எல்லா ஊடகங்கள்லையும் உலகம் முழுக்க வரக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் ஒரு பத்திரிகைக்காரன், ஊடகக்காரன் கேட்குறான், பொண்ணோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு. ஏன்டா இழவெடுத்தவனை, அறிவு இருக்காரா உனக்கு? அந்த பத்திரிகைக்காரன் கேட்ட கேள்வி அவங்க இருக்கானே, அவனுக்காக கேட்குறான். அவன் சோறு திங்கிறானா, வேற ஏதாவது பர்கர், பீட்சா அது மாதிரி ஏதாவது திங்கிறானான்னு கேட்குறேன் நான். உன் பொண்டாட்டி வெயிட்டு, உன் அது என்னன்றது உனக்கு தெரியுமா முதல்ல? என்ன அநாகரிகமான ஒரு பெண்ணிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இது. பாடி ஷேம் என்ன? அதனால இப்போ தெரிஞ்சிருச்சியா அவங்க வெயிட் எவ்வளோ தெரிஞ்சிருச்சு, நீ என்ன செய்ய போற? நீனு அறிவு இல்லை உனக்கு? மாங்காய் மடையனா நீனு? முட்டாள நீ? தற்குறிய நீனு? அருவருப்பா இல்லை இந்த கேள்வியை? பெரிய இதுக்கு எதுக்குடா மைக்கு, புடலங்கா புண்ணாக்கு, இழவெடுத்தவனை செருப்பால் அடிக்கணும் உனையெல்லாம் கேட்கலாம் அந்த கேள்வியை. ஒரு பாடி ஷேப் பண்ணலாமா ஒருத்தங்களை? ஒரு நடிகரை, உசிலைமணி அவர்களை கூட, உசிலைமணி எங்களுக்கு சொந்தக்காரர், எங்கள் தாய் மாமா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களே மாமி, அந்த மாமியோட பெரியப்பா. உசிலைமணியினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அவருடைய வெயிட்டு காரணம். பிந்து கோஷனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கே வெயிட்டு காரணம். ஒல்லியா இருந்த கமலா காமேஷ் எத்தனையோ ஹிட்டு படங்களை கொடுத்தவங்க தான், நடித்தவங்க தான், மனசில் நிற்கிறவங்க தான். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் நான் பாரதி. நீங்கள் என்னடானாக்கா உருவது கேலி செய்றீங்க, பாடி ஷேம் கேட்குறீங்க நீங்கள். இதே வேற ஒரு பெரிய கோடியில் வாங்குற, சம்பளம் வாங்குற ஒரு நடிகையாவோ நடிகராவோ இருந்தாக்கா அதை கேட்பீங்களா நீங்கள்? என்ன சார் இப்படி குண்டாயிட்டீங்க, உங்கள் வெயிட் எவ்வளோ சார், என்ன சார் இப்படி ஒல்லி ஆகிட்டீங்க, உங்கள் வெயிட் எவ்வளோ சார் குறைஞ்சிருக்கு, என்ன மேடம் இப்படி குண்டாயிட்டீங்க நீங்கள் கேட்பீங்களாடா? தைரியம் இருக்காடா உங்களுக்கு? ஃபங்க்ஷனுக்கு மைக்கை வச்சோமா, அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டோமா, இல்லை அந்த படத்தை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு அறிவு இருக்கா? படத்தை பற்றி கேட்குறதுக்கு எந்த அறிவுமே இல்லை உனக்கு. அவங்க இந்த மாதிரி ஏற்கனவே இப்படி தான் கடந்த ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு, அப்பா நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு போவீங்களா, நீங்கள் ரோட்டில் போகும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்குவீங்களானாக்கா என்ன இழவிட கேள்வி இதெல்லாம்? கேள்வி கேட்குறதுக்குன்னே இன்றைக்கி எவனும் கிடையாதுங்க. இன்றைக்கி பத்திரிகையில் வேலைக்கு சேர்கிறதுக்கு ஒரு எழுத்தாளராக நல்ல எழுத்துத்துறை பணியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இச்சி இப்புலாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மைக்கு எடுத்தாக்க போதும், தூக்கிட்டு ஓடினா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு தற்குறித்தனமான ஒரு மிக மோசமான சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இயங்கிட்டு இருக்கிறோம், இழவு கொட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம. அந்த பெண் தைரியமான பெண். அந்த பெண்ணுக்கு பெரிய கைத்தட்டலை நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பெண் அத்தனை கோபங்களையும் அடக்கிக்கிட்டு, என்னை பாடிஷேம் பண்ணீங்க சார், ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்றாங்க. உடனே அவன் கோபமாக வரான்.
முட்டாளை பார்த்து நீ முட்டாள் அப்படின்னாக்கா முட்டாளுக்கு கோபம் வரும்ல. அந்த முட்டாள்தனமான கேள்வி கேட்டா இன்னும் நமக்கு கோபம் வந்து முட்டாள்தனமா கேட்குறியான்னு சொன்னாக்கா இன்னும் அந்த முட்டாளுக்கு கோபம் வரும்ல. அந்த முட்டாள்தனம் வெளிப்பட்ட அதனுடைய அந்த இயலாமையை இன்னும் கோபமா அவன் வெளிப்படுத்துறான். என்ன நீங்க ஸ்டூபிட்ன்றீங்க, கேட்கலாமா அது மாதிரி, மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறான். விளக்கண்ண இந்த நாய்கிட்ட அந்த நடிகை ஏன் மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு வந்து பிரேம்குமார், டைரக்டர் பிரேம்குமாரும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ரகுமான் அவர்கள் புது அர்த்தங்கள் மாதிரி பல படங்கள் நடித்து மிகப்பெரிய முன்னணி நட்சத்திரமாக இருந்த அவர் வந்து தான் படித்த பள்ளி விழாவுக்கு வந்து கலந்துக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க இந்த கேள்வியை. அவர் சொல்றாரு, இது மாதிரி கேட்கக்கூடாதுங்க, இது தப்புங்க. இது நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேனால அந்த காலத்தில் கேட்க மாட்டாங்க. நான் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கேன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க, அந்த கேள்வியை தவிர்த்துருவாங்க. இன்னைக்கு அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும், ஜேர்னலிஸ்டுக்கும், எடிட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த கெட்ட பேர் வரும். என்ன கேட்கணுங்கிறது ஒரு முறை இருந்தது இல்லைங்களா? இப்போ நான் வந்து 80s டைம்லாம் 90s டைம்ல எல்லாம் வந்து இந்த பத்திரக்காரங்களாம் ரொம்ப டீசனாகவே இருந்தது. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை. சினிமா பத்தியும் எல்லாம் வாழ்க்கையை பத்தி காசிப்பே வராது. ஈவன் நம்ம தப்பு ஏதாவது செஞ்சா கூட நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து நல்லதான் எழுதுவாங்க. யாரையோ டிகிரேட் பண்றதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. இப்போ அந்த ஒரு 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 கூட்டம் அப்படி வந்திருக்கு. நீங்க என்னடானாக்கா, நீங்க உங்க வெயிட் எவ்வளவு, ஹீரோயினை தூக்குனீங்களே, ஹீரோயினோட வெயிட் என்ன இது பைத்தியகாரத்தனம் இல்லையா? ஊடகங்களுக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதை எல்லாத்தையும் சமீப காலங்களில் ஊடகங்கள் இழந்துட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. தயவு செய்து ஊடகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் ஒன்று வைக்கணும். பயிற்சி பட்டறையில் கலந்துருக்கணும். ஒவ்வொரு சேனல்காரங்க வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ, இந்த மாசத்துல நீங்க இது மாதிரிலாம் பேட்டி எடுத்தீங்கல்ல, இதுல இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கலாமே, ஏன் இவங்கள்ட்ட அதை கேட்கல? ஏன் இந்த கேள்வியை கேட்காமலேயே நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ப்ரெஸ் மீட் போனாக்க, கலைஞர் வந்திருந்தாலும் சரி, வைகோ வந்திருந்தாலும் சரி, திருமா வந்திருந்தாலும் சரி, யார் வந்திருந்தாலும் பத்திரிகையில் இருக்கிற எல்லோருமே அப்போல்லாம் கேள்வி கேட்போம். அந்த கேள்வி ஒவ்வொரு இடத்துல ஹைலைட் ஆகும்போது அதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுவோம். அந்த கேள்வி அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்காது. அவங்கள தூண்டி விட்டு அவங்களுடைய திட்டங்களை வெளிக்கொண்டு வர்றது மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம். யாரையும் காயப்படுத்தினதே இல்லை. திருமான நான் எழுதின தினமலரில் நான் எழுதியிருந்த பேட்டியை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. வைகோ சார் சந்தோஷப்பட்டாங்க. இது மாதிரி இருக்கணுங்க பேட்டிங்கிறது. ஆனால் அதை விட்டுட்டு பாடி ஷேம் பண்ணுகிற கலாச்சாரம் மிக மிக மோசமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற உணவு மாற்றங்கள்லேருந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே அவங்க பர்சனல் சொந்த விஷயம். நான் ஏன் ஒல்லியாக இருக்கேன், நான் ஏன் குண்டாக இருக்கேன், நான் எவ்வளோ எடைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான ஆளை அந்த பெண் செருப்பை கட்டி அடிக்காமல் இருந்து முட்டாள்னு மட்டும் திட்டினது வரைக்கும் எனக்கு வருத்தம் தான். முட்டாள்னு சொல்லியிருக்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க தைரியமாக செஞ்சுருக்கணும். அவங்க சும்மா படத்தை ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. படத்தை எடுக்கிறது கூட ஒரு படத்தை ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தேட்டர்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறது இருக்குல்ல, இந்த ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகைக்காரன் பெரிய அறிவாளிகள் மாதிரி கேள்வி கேட்குறானுங்கல்ல, அதுக்கு பதில் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜடப்புன்னு பாடி ஷேம் பற்றியும் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே மோசமான மனநிலையோட ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தோடையே நிறைய பேர் திரியிறாங்க. இந்த வெயிட் எவ்வளவுன்னு கேட்ட நாதாரி பயலுங்க மாதிரி. தயவு செய்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு பொதுமக்களான நாமளும் கூட கண்டன குரல் எழுப்பணும். அந்த 96 படத்தில் நடித்த, இப்போ அதர்ஸுங்கிற படத்தில் நடித்து கொண்டிருக்கிற அந்த கௌரி கிஷன், அந்த பெண், அந்த நடிகை, அவங்களுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கும் கோபம் ஏற்படுத்திருச்சுன்னா தயவு செய்து கௌரி கிஷனுக்காக ஐ சப்போர்ட் கௌரி கிஷன் அப்படின்னு கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. வணக்கம்.